வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களும் வணக்கம். இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் என்ஐசியிலிருந்து ஒரு வேக்கண்ட் வந்திருக்கு. ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட் தான். அதை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த கன்னியாகுமரி வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை செக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நிறைய விதமான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கன்னியாகுமரி டிபார்ட்மெண்ட்டை பற்றி நோட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டீஸில் கீழே ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட் இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்தோன்னே இங்கே இருக்கு பாருங்க, ஃபில்லிங் அப்பான் கான்ட்ராக்டல் போஸ்ட் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி DHS. இது மூலிமா தான் வந்து வேக்கன்ட் கொடுக்குறாங்க. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2ஆம் தேதி, இந்த மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி இந்த மாதம் 15ஆம் தேதி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதில் ஃபைல் இருக்குல்ல, அதில் வியூ கொடுங்க. போட்டிருக்காங்க பாருங்க, பத்திரிகை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் கீழ்கண்டுள்ள ஒப்பந்த பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. ஆலோசகர் அசிஸ்டன்ட் வந்து ஒரு வேக்கண்ட்டு, மருந்தாளர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட்டு, தொழில்முறை சிகிச்சையாளருக்கு ஒரு வேக்கண்ட்டு, நகர்ப்புற சுகாதார செவிலியர் நர்சஸ் 19 வேக்கண்ட்டு, அப்புறம் காவலர் 3 பணியிடங்கள், செக்யூரிட்டி கார்டு. ஓகேங்களா? இதை டேரக்ட் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே கொடுத்துறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் டெட் எண்ட் 15/7/2025 சாயங்காலம் மாலை 5 மணிக்கு வந்து மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமோ சமர்ப்பிக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, டெட் எண்டு சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் டேரெக்டாகவும் இல்லை தபால் மூலமோ அங்கே போய் சேர்ற மாதிரி ரீச் பண்ணிவிடுங்க. சேலரியோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு தான் ஃபார்மசிஸ்ட் நிறைய வேக்கண்ட் இருக்குது. யாருக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிங்க. மருந்தாளர் ஃபார்மசிஸ்ட் இருக்குது பாருங்கள். சேலரி வந்து 15,000. நேர்முக தேர்வு தான். மஸ்ட் ஹேவ் 12th பாஸ் வித் டிப்ளமா இன் ஃபார்மசி அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஆர் டிகிரி இன் பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி, பி ஃபார்மசி கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. போட்டிருக்காங்க பாருங்கள், 11 மாத ஒப்பந்த முடிவு. ஓகேங்களா? 11 மந்த் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வேலையே எடுக்கிறாங்க. அண்டு நர்சஸ் வேலையும் இருக்குது. ஸோ நர்சஸ் யாருனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 சேலரி NHM கைட்லைன்ஸோடு உங்களை எடுக்கிறாங்க. நீங்கள் BSc நர்சிங் முடிச்சிருக்கலாம், 45 வயசு இருக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து அதாவது SC/ST கேண்டிடேட்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அது எல்லா விதமான ஜாப்லேயும் அப்படி தான். ஓகேங்களா? கொடுத்து பாருங்கள். கிருஷ்ணன் கோவிலில் 3 வேக்கண்ட்டு, வட்டவில்லையில் 3, அடுத்தது தொலைவில்லையில் 3, அடுத்தது வாடிவேஸ்வரம் 4 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னும் புழல் அந்த களியக்காவிலில் 2 அண்டு இன்னும் 3 டோட்டலாக வந்து நர்சஸுக்கு வந்து 19 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படியும் எதுவும் வந்து கிடையாது. நீங்கள் டைரெக்டாகவும் போய் கொடுக்கலாம், இல்லைனா போஸ்ட் மூலியமாக நீங்கள் அனுப்பிவிடலாம். இருக்கு பாருங்கள், நான் முன்னாடி சொல்ல மாதிரி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து அனுப்பணும். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்டோ இல்லை டேரெக்டாக வந்து கொடுத்துடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கன்னியாகுமரி, அப்ளிகேண்ட் நேமு, அப்புறம் உங்களோட ஃபாதர் நேமு, அப்புறம் உங்களோட பிறந்த தேதி, அப்புறம் உங்களோட வயது, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். டிப்ளமானா டிப்ளமா அண்டு டிகிரினா டிகிரி. இப்போது இருக்கிற ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு, பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, கம்யூனிட்டி நீங்கள் MBயா MBCயா BCயா SCயா STயான்னு போட்டுருங்க. அண்ட் ஆதார் கார்டு அண்டு ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு. நீங்கள் சப்போஸ் கோவிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது. அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அது சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை மாதம் ஒர்க் பண்ணீங்க. அண்டு முன்னுரிமை சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். அதை மனிதவள மேம்பாட்டு மூலம் உங்களுக்கு எதனா ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. பிளேஸ் அண்டு டேட், எந்த பிளேஸ்லேருந்து அனுப்புகிறீங்க, என்னைக்கு டேட்டில் அனுப்புகிறீங்கன்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டு, அது மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ் இருக்கணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவிடன்ஸ் இருக்கணும், கவுன்சிலில் அதாவது தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலோ நர்சரி ஃபார்மர் கவுன்சிலோ ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வைப்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் நேட்டிவிட்டி அண்ட் ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து
ஃபார்மசி முடிச்சிருக்கீங்களே உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பீட்டா ஆர்டர்ஜிக் ரெசிப்டார்னு இருக்கும், அதுக்கான ட்ரக்ஸை படிச்சுன்னு போங்க. அண்டு பீட்டா பிளாக்கர்ஸ்னு இருக்கும், அதுக்கான ட்ரக்ஸ் படிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் இருக்கும், அதை படிச்சுட்டு போங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக டாபிக் அதோட சப் ட்ரக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுங்க. டயபெட்டிக், ஆன்டி டயபெட்டிக்கில் டைப் 1 டைப் 2 இருக்குது. அந்த மாதிரி டைப் 1 என்ன ட்ரக் வரும், டைப் 2 என்ன ட்ரக் வரும், அந்த மாதிரி பேசிக்காக படிச்சுட்டு போங்க. அண்ட் சப்போஸ் பேஷண்ட் வந்து ரெகுலராக சைக்காட்ரிக் ட்ரக் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி கவுன்சிலிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு நாலேஜ் எடுத்துன்னு போங்க. சப்போஸ் சில இன்டர்வியூலையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு இன்டர்வியூ போனேன், அவங்க வந்து கேட்டாங்க கவுன்சிலிங் எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதுக்கும் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக போயிடுங்க. இதுதான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடான வேக்கண்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஃபார்மா கேரியர் நேவிகேட்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.